அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருதெய்வம். அநேக ஜன்ம சம்பிராந்த கர்மபந்த விதாகினே ஞானானல பிரபாவேன தஸ்மை ஸ்ரீ சத்குருவே நமः. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்பு கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல பரம்பொருளை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாத்திரமாகிய எனது அன்பு நண்பர் வலசையார் அவர்களே, இந்த இடத்தில் இறைவன் அருளால் பெரியவர்களுடைய ஆசியுடன் ஒரு அருமையான ஒரு முதியோர் இல்லத்தை கட்டி அதை சிறப்பான முறையிலேயே நடத்தி கொண்டு இன்றைய தினம் அதனுடைய வெளிப்படுத்தும் விதமான முதல் நிகழ்ச்சியாகவும் காஞ்சி பெரியவா எனக்கும் அவருக்கும் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு பிறகு மற்ற செய்தியை நம்ம பரிமாறிக்கலான்னு நினைக்கிறேன். பெரியவா எங்கள் அப்பாவுக்கு நண்பர். எல்லாரும் மகா பெரியவான்னு சொல்லுவாள். எங்கள் அப்பா அவரை பெரியவான்னு சொல்லுவாள். இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு பெரியவாவை பார்த்துட்டு அங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகரிஷியோட 3 நாள் இருந்துட்டு வருவாங்க அப்பா. அப்படி ஒரு தொடர்பு உள்ளவங்க. பெரியவா வந்துட்டு சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. என்ன சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சாங்க தெரியுமா? பிரச்சனைன்னு வர்றச்ச அந்த ஜீவன்கிட்ட சொல்லிவிட்டு சும்மா இரு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். பிரச்சனைன்னு வர்றச்ச இந்த ஜீவனோட சொல்லிவிட்டு சும்மா இருன்னு சொன்னாங்க. அவங்களுடைய வார்த்தைகள், செயல்பாடுகள், பார்வை, அமர்ந்த கோலம், நடந்து போய்கிட்டு இருக்கிறச்சே அந்த ஊரை பற்றி நினைக்கிறோம். இதிலெல்லாம் அவர் பெரியவாவை வந்துட்டு நீங்கள் எதுலேயும் வச்சு பார்க்க முடியாது. அப்பா வந்துட்டு எப்போ எல்லாரும் அவரை மகா பெரியவான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பெரியவான்னு சொல்கிறீங்களப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னது, மகா பெரியவா வந்துட்டு ஆதிசங்கரர் மட்டும்தான்டா, இவர் நமக்கு பெரியவா அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. ரொம்ப செய்திகள் எங்களுக்கு வந்துட்டு எடுத்து தருவாங்க. அவங்க அப்படி கொடுக்குற போதெல்லாம் ஒரு நாத்திகன், சிறு வயசுலேருந்தே நான் நாத்திகன். பெரியார் மாதிரி திருட்டு நாத்திகன் அல்ல, உண்மையான நாத்திகன். நான் அதெல்லாம் தைரியமாக பேசுவேன். திருவான்மியூரில் இருக்கிறதான அந்த மருந்தீஸ்வரர் ஆலயம், எங்கள் ஸ்கூல் அங்கே தான் இருக்கேன். என்னுடைய நாத்திகத்தினுடைய திறமையை காட்டுறதுக்காக வேண்டி 12 மணிக்கு குருக்கள் நட சாத்திட்டு போவாருங்க. நான் அதுக்கு முன்னாடியே போய் உள்ளுக்கு ஒளிஞ்சிப்பேன். அவர் போன பிறகு உள்ளுக்கு போயிட்டு அந்த உண்டியை உடைக்கிறதில்ல. என்கிட்ட நல்ல அதுக்கு பக்குவம் இருக்குது. அதெல்லாம் இப்படி பேசுறது நியாயமில்லை. சினிமா பார்த்து கேட்டவங்களாம் நிறைய பேர் ஏன் வாயை பார்த்து கேட்டவனும் இருந்துடப்படாது. அப்படி ஒரு பக்குவம் இருக்குது. அது பிரகாரம் அந்த உண்டியலில் இந்த காசெல்லாம் நான் திருடிடுவேன். வந்து எதிரில் உள்ள குளத்தில், திருக்குளத்து படிக்கட்டில் உட்காந்துட்டு பையனுங்களுக்கெல்லாம், என் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவேன். என்னுடைய நோக்கம் வந்து திருடுறதில்லை. என்னுடைய நோக்கம் தெய்வம் சொல்கிறியா, அதுக்கு சக்தி கிடையாதுடா, நான் தாண்டா அதை விட உயர்ந்தவன், எனக்கு இருக்கிற சக்தி அதுக்கிட்ட கிடையாது, உள்ளுக்கு ஏதோ ராஜநாகம் இருக்குதுன்றாங்க. நான் உண்டி எடுக்கிறச்சே அந்த ராஜநாகம் வந்துட்டு என்னை கொல்ல சொல்லு, அதை நான் அடித்து என் தோளில் மாலையாக போட்டு வருவேன் அப்படின்னு அப்போ பேசுவேன். அப்போ அதனோட நோக்கம் என்னென்னா, இறைவன் இல்லை அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்ற நாத்திகத்தில் இருந்தவன்.
1972ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணியிலேருந்து என்னை மாற்றிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நாத்திகன், இறை நம்பிக்கை கிடையாது. நான் வந்துட்டு 13 வயசுலேயே ஒத்தைக்குழல் இரட்டைக்குழல் துப்பாக்கிலாம் சுட்டு நல்ல பயிற்சி எடுத்தவன். இன்றைக்கி நான் மனம் மாறாமல் இருந்திருந்தால் நான் பெரிய பெரிய பயங்கரவாதிகளுக்கெல்லாம் நான் இப்போ தலைவனாக இருந்திருப்பேன். என்னை கண்ட சிம்ம சொற்பனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் இருந்திருப்பேன். அவ்வளவும் படித்தவன். இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் வேட்டைக்கு போனோம்னா கமிஷனர் பரமகுரு இருந்தார் இல்லையா, அவருடைய மகனும் நானுமா சேர்ந்து வேட்டைக்கு போவோம். 5 முயல் அடிப்போம். 2 முயல் அவனுக்கு, 2 முயல் எனக்கு, மிச்சம் இருக்குது எங்கள் 2 பேருக்கு. அங்கேயே முடிச்சிடுவோம் அது கதையை. அவ்வளோ நல்லவன். அந்த 72 மார்ச் 20 திங்கட்கிழமை பகல் 11:30 மணியிலிருந்து இறை நம்பிக்கை அற்ற நிலையில் இருந்தவன் மாறினேன். உணவிலே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கண்டதையும் உணவாக நினச்சிட்டு இருந்தவன் அந்த நேரத்தில் என்னை மாற்றினுட்டேன். ஒரு நொடியில் மாற்றினுட்டேன். அவ்வளோதான். துப்பாக்கி கொண்டு போய் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாச்சு. மீன் பிடிக்கிற வலையெல்லாம் என் நண்பர்களுக்கு கொடுத்துட்டேன். தூண்டியில் 6 வகையான தூண்டி போட்டு நான் மீன் பிடிக்கிறவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அன்னிலேருந்து என்னை நான் சுத்தப்படுத்திக்கிட்டேன். எங்கள் அப்பா நம்பலை, இவன் திருட்டு பையன், அவன்லாம் எங்கேயாச்சும் போய் திருடி கூட திம்பான், நமக்கு தெரியாமல் செஞ்சாலும் செய்வான் அப்பா. அதுக்காக எனக்காக கண்காணிகள் வச்சாங்க. என்னால் அதை தாங்கவே முடியலை. கண்காணிகள்லாம் வச்சு என்னை பார்க்கப்படாது. அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய பொய்யனா என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்னும் உறுதியாச்சு. அதோடு இன்னும் அப்போ தான் 15 நாள் கழித்து நான் மாறினது வந்து கோபத்தில் மாறினது. 15 நாள் கழித்து எங்கள் அப்பா மாறுறாங்க. இனிமேல் இந்த பையன் சும்மா இருக்க மாட்டான். கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிச்சிடும். ஆனால் இவன் வந்துட்டு எடுத்த கொள்கையிலேருந்து நான் அப்படி தான் எடுத்தது தான். அதனால் இவன் மாற மாட்டான். ஆனால் நம்மளை விட்டு வைக்க மாட்டான், நம்மளை படுத்திடுவான். அதனால் மரியாதையாக நம்ம மாறிக்கிறது தான் சரின்னு சொல்லி வீட்டில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து, எங்கள் வீட்டில் நாவல் மரம் உண்டு, மரத்தடியில் போட்டு கீழே தரையை இடிப்பாங்க தெரியுங்களா, திமிஸ், அதை வச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் இடித்து கோணிப்பையில் போட்டு மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு முத்துநாடார் கடையில் கொண்டு போய் கொடுத்து, அவர் விறகு மரம் அதெல்லாம் வச்சு இது பண்ணுற அவர்கிட்ட கொடுத்து மார்க்கெட்டில் விற்றுட்டு அப்படியே வேறு பாத்திரங்களை கொண்டு வந்து எங்கள் ஆற்றுல வச்சுட்டு அன்னையிலேருந்து எங்கள் வீடு சைவ வீடு. அப்படி மாறினவங்க. 1972 மார்ச் 20 நான் பிறந்த நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணிக்கு மாறினவன். இன்றைக்கி என் வாழ்க்கை மாறி போயிடுது. இதை மாற்றினதுக்கு காரணம் திருவருட்பா. எங்கள் அப்பாவுடைய குருநாதர் எங்கள் ஆற்றுக்கு வந்திருந்தார். அவர் வந்திருந்த நேரத்தில் நான் பண்ணுறதெல்லாம், நான் இப்போ சண்டியன் தாம்பரத்தில் அடிதடி பேர் வழி, அதெல்லாம் இவர் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு அப்பா கிட்ட கேட்குறாரு, அப்பா இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி குறை சொல்கிறாங்க. காலையில் என்னை எழுப்பி நான் குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், நீ கேணிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்றேன், நீ கொஞ்சம் தண்ணியை கோரி என் தலைவியில் ஊற்றுவியா அப்படின்னு. ஐயா செய்வோம், பெரியவங்களாச்சே செய்வோம் ஐயா அப்படின்னு போய் நின்னேன். ஐயா பெரிய வாளி, எங்கள் வாளி 67 வாளி ஊற்றிட்டேன் ஐயா. மனுஷன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். ஆஹா பெருசு ஏதோ திட்டமிட்டுருச்சு, இன்றைக்கி நம்ம ஒளிஞ்ச மாட்டோம், வெளியிலே போக முடியாது, ஆனால் ஒத்துணுட்டோம் நம்ம செஞ்சு தான் தீரணும்னு சொல்லி அந்த 68வது வாளி அதை ஊற்றுற. ஹேய் நில்லுப்பா, போதும் போதும் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு அவர் குளித்து முடிச்சுட்டு அவர்கிட்ட 2 இது தான் செட்டு வச்சுருப்பார். கீழே கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி, மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு துணி, அவர் தயாராக வச்சுருக்கிறது ஒன்று இப்படி வச்சுருப்பார். அவர் துணி அவரே துவைச்சிப்பார். 130 வயசு அவருக்கு எங்கள் ஆற்றுல இருக்கிறச்சு. அப்பாவுடைய குருநாதர் அவர் தான் எல்லாம் முடித்ததும். அம்மா வந்துட்டு இவ்வளோ பேர் கோவலையில் டீ கொடுத்தாங்க, வாங்கி குடித்தார். நான் படிக்கணும் ஒரு நூல் எடுத்து கொடுன்னு சொல்லி அவர் வச்சுருந்த தடி எடுத்து அலமாரியில் காட்டினார். அது கண்ணாடி அலமாரி. அதிலேருந்து ஒரு வெள்ளை அட்டைப்பட்ட ஒரு நூலை எடுக்க சொல்லிவிட்டு ஒரு தென்னை மரத்தை ஈர்க்க வச்சு அதுக்குள்ளே சொருவினார். சொருவிட்டு இல்லை இதை படின்ட்டார். ஆஹா இவர் படிப்பார், நம்ம தப்பிக்கலான்னு பார்த்தா நம்மளை படிக்க வச்சுட்டார். முடிஞ்சு பயலுவெல்லாம் வந்து எட்டி பார்க்குறோம்,
போயிடுன்னு பாருட்டு இதை இவர் கவனிக்கிறார் சிரிச்சுக்கிட்டேன். அதில் வந்த ஒரு பாடலை படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போனேங்கய்யா. 3வது பாடலுக்கு போகும்போது நில்லு அந்த பாடலை படினார். படித்தேன். அடுத்த பாடலுக்கு போனால் நில்லு அந்த பாடலை படினாடா. படித்ததையே படிக்க நான் ஒன்றும் தப்பாக படிக்கலை, சரியாக தான் படிக்கிறேன். நான் சிறப்பு தமிழ் படித்தவன். கல்வெட்டிலேருந்து ஓலைச்சுவடியிலேருந்து எல்லாத்தையும் எனக்கு படிக்க தெரியும், அது விளக்கங்கள் எடுத்து தர தெரியும். ஆனால் இவர் ஏன் ஒருவேளை இந்த பாடலுக்கு பொருள் புரிஞ்சு பாடணுமோ அப்படின்னு என் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அதை படித்தேன் பாருங்க. நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். அது என்ன சொல்கிறதுனா, மாமிசம் சாப்பிட்றவங்களாம் கொடியை வாங்குது. என்ன இதுக்கு நான் என்ன பண்ணுறது? மாமிசம் சாப்பிட்றவன் கொடியவன் அப்படிங்குது. துண்ணன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் வளையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும். ஐயா பாடுறார் வள்ளல் பெருமான். துணிந்து கொடியவர்கள். அப்போ யாரை சொல்கிறாரு? என்ன தான் சொல்கிறார். ஏன்னா நான் பண்ணுறதெல்லாம் சொல்கிறார். தூண்டில், வலையில் தோண்டி உடும்பு பிடிக்கிறது, நல்ல கன்னி வலைகள்லாம் போட்டு மீன் பிடிக்கிறது, வீச்சு வலை, சின்ன வலை, பெரிய வலை, கன்னி வலை எல்லாம் போட்டு செய்வேன். இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணுறவன் கொடியவங்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு நான் நடுங்குறேன் அப்படிங்கிறார். பாவி மனுஷன், நம்மளும் இல்லையா அந்த காலத்திலே பாடி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இந்த ஆள் நம்மளெல்லாம் கொடியவங்கிறான்பா அப்படின்னு. என்ன இந்த பாட்டில் அப்படி தான்ப்பா இருக்குது, படியில பாட்டை படித்தேன். ஏலே அவர் சரியாக நம்மளே சொல்லியிருக்காரு சொல்லி அவங்க அடக்க ஒடுக்கமாக சொன்னான். நான் என்ன சொல்கிறேன், எப்பா இந்த ஆள் என்ன நம்மளை கொடியவன் சொல்கிறான்பா அப்படிங்கிறேன். அவன் வீதி அதை போட்டு சொல்கிறேன். அதுக்கு இல்லை அவர் சொன்ன சரிதாம்ல அப்படின்னு சொன்னதும் இப்போ நான் அடுத்து அவரை தப்பாக ஒரு வார்த்தை நான் உணர்த்துறதுக்கு தகுந்த வார்த்தையை பயன்படுத்தினேன், என்னை கொன்னே போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கட்டை போடுவாங்க, காலில் கட்டையாலே அடிப்பாங்க. அப்பா வந்து ஏன்பா அப்போ கூட பாருங்கள் நான் அடங்கலை. ஏன்பா அவர் சொல்கிறது தான் சரிங்கிறீங்க, ஏன்பா நேற்று ராத்திரி தாம்பரம் ராஜு கடையிலேருந்து வஞ்சரம் மீன் வாங்கி சாப்பிட்ருக்குறோமப்பா, அது இப்போ கூட இருக்குமேப்பா அப்படின்னு. அப்போ இல்லை நம்ம வழி வழியாக வந்துட்டோம்டா அப்படி. ஏப்பா வழி வழியாக வந்தவனைத்தான் அவர் சொல்கிறார். ஏன்னா நம்மளாம் அதெல்லாம் நீ பேச, நீ கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. இதுதான் என்னை தாக்குச்சு. மற்றதெல்லாம் நியாயம், கேள்வி கேட்க தகுதி கிடையாதுன்னு என்னை சொல்லவே கூடாது. ஏன்னு கேட்டால் 5 ஆண்டுகள் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய அத்லட்டிக் சாம்பியனாக என்னை பார்த்தாலுமே ஒழிஞ்சுது, சண்டாலம் வந்துவிட்டான், இவன் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவன் நான். எந்த போட்டியில் இறங்கினாலும் என்னை தவிர வேறு யாரும் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன். பரீட்சையில் கூட ஃபஸ்ட் ரேங்க் நான் மட்டும்தான் எடுக்கணும், வேறு எவனா எடுத்தாலும் செத்தான். சவுக்கு தோட்டத்தில் போட்டு பின்னி எடுத்துடுவேன், மண் எடுத்து மூக்கில் வாயில் காதிலெல்லாம் கொட்டுவேன். அவன் அடுத்த வாட்டி எடுப்பாங்கிறீங்க, எடுக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். அதெல்லாம் போய் இந்த இவர் சொருவி கொடுத்த அந்த ஒரு பாடலால் இந்த பாடலுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொன்னால், அப்போ நம்ம இந்த நூலை அப்படியே படிக்கணும்னு சொல்லி தூக்கிட்டு போய் வேப்ப மரத்துக்கு மேலே உட்காந்துக்கிடுவேன், படிப்பேன். அதுதான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னை உட்கார வச்சுருக்கேன். என்னை மாற்றிருக்கு, முழுக்க மாற்றிருக்கு. இப்போ எனக்கு வந்து நான் இப்போ என்ன ஆயிட்டேன்னு சொன்னால், பெரிய திட்டம்லாம் போடுவேன். ஆனால் திட்டம் தீட்டினா போதாது, அதை செயல்படுத்துறதுக்கு பணம் வேணும்ல. என்கிட்ட ஒரு பைசா இருக்காது, எனக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. திட்டத்தை மட்டும் தாராளமாக தீட்டுவேன். ஒரு இவ்வளோ பணம் வரப்போகிறதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பயண திட்டம் போடுவேன். இத்தனை பேர் நம்ம அழைச்சிட்டு இங்கெல்லாம் போகணும், அந்த பணம் செலவாயிடணும், நம்ம கையில் இருக்கப்படாது. நாளைக்கு தேவைன்னா அவன் தருவான், அவன் திருட்டு பையன் இருக்கிறதையும் பிடிங்கிப்பான். அதனால் நான் வேறு யாரையும் நம்புறதில்லை, எதுக்காகவும் நம்புறதில்லை, யாருக்கிட்டையும் எதுவும் கேட்குறதில்ல. வந்தால் வரட்டும், வரியாவா இருக்கிறா இரு போறியா போ, இது என்னுடைய கொள்கை. இதுதான் சமாச்சாரம். நிறைய பேருக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. அவங்க வந்துட்டு இப்போ இவ்வளோ பேரை கூட்டி போடுறாரு, உங்ககிட்டலாம் எவ்வளோ வசூல் பண்ணாரோ தெரியல.
நாங்கள் இந்த நதிகளுடைய மகாபுஷ்கரத்துக்கெல்லாம் நான் 50 பேர் 30 பேர் 40 பேர் இப்படிலாம் அழைச்சிட்டு போவேன். அதை நடத்துகிறவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், அப்பா இவ்வளோ பேர் கொண்டு வந்து செம்ம வசூல் பண்ணியிருப்பான். அவங்க பெரிய கோடீஸ்வரெலாம் வருவாங்க என் கூட, ஒரு பைசா வாங்க மாட்டேன். ஏன்னா பயங்கர கோடீஸ்வரன் நம்மால். அவனை மீறியா நமக்கு வரப்போகிறது. எனக்கு என்ன தேவையோ அவன் தருவான். 55 பேரை கூட்டிகிட்டு இதுக்கு போயிருக்கேன், ஹைதராபாத்துக்கு, ராமானுஜரை பார்க்குறதுக்கு. எங்கள் அண்ணன் எதை நடத்தலாம் எனக்கு தகவல் தருவார், தரவே இல்லை. அதுக்கு மட்டும் அந்த இவரை மட்டும் பட்டியல் சிலையை திறக்கிறதுக்கு மட்டும் என்னை கூப்பிட்டார். போனேன். அவர் கொடியாத்திரச்சு நான் பக்கத்தில் நிற்பேன். எங்கள் அண்ணன்னா யார் தெரியுங்களா? தெரியுமா? இன்றைய பாரத பிரதமர் நம்ம மோடி. இந்த ஜி தான் எனக்கு எல்லாம். நான் பிஜேபிலாம் நம்புகிறவன் இல்லை, நான் திட்டு பசங்க. நான் இவரை மட்டும் தான் நம்புவேன். அவர் இவரை விட உயர்வாக மதிக்கிறது யாருன்னு சொன்னால் ஆதித்யா, யோகி ஆதித்யா. அவரெல்லாம் வெட்டு 1 துண்டு 2. இவர் பயந்தாங்குழி. அவர் வெட்டு 1 துண்டு 2. அதுக்கு அடுத்து இப்போ ஒரு என்னுடைய இளவல் அவரை மதிக்கிறேன், நம்ம அண்ணாமலை. என்னடா இவன் அரசியல் பேசுகிறேன்னு பார்த்துறீங்களா? நான் இப்படித்தான் ஐயா, என்னோட இருக்கிறத நான் உங்களோட பரிமாறிக்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ அப்படிப்பட்டவன் தான் இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். நான் அப்போ இவர் எனக்கு வந்துட்டு எனக்கு நண்பர். நான் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நண்பனை தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நண்பன் யாருக்கிட்ட மறைச்சாலும் நண்பன்கிட்ட மறைக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா அவன் நண்பன் இல்லை. அப்போது நான் எல்லாம் நண்பன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவோன்னா அந்த இடத்துக்கு தகுந்தவன் நண்பன். அப்போ நம்ம சொல்லாமலே தெரிஞ்சுக்கிறவன் யார்? இறைவன். அதனால் அவனுக்கு அடுத்த இடத்துல நண்பனை வைப்பேன். அப்படி வச்சு அப்படி நட்புக்கு நான் இடம் கொடுக்குறவன். அவர் சொல்லி நான் எதையுமே தவிர்த்தது கிடையாது, மறுபேச்சே பேச மாட்டேன். நேற்று அவர் ஃபோன் பண்ணி என்னை கேட்டது எனக்கு அப்படியே நடுங்கி போச்சு. ஐயோ நம்மளை மாட்டி விட்டார் அந்த மனுஷன், நம்ம இன்றைக்கி நல்லா சிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை. ஆனால் என் புத்தி எடுத்ததுலேருந்து மாற மாட்டேன். நம்ம ஒருத்தரை மட்டும் எனக்கு சந்திக்க விருப்பம் இல்லை. அதனால் இவங்கெல்லாம் அந்த கூட்டம், நானும் அந்த கூட்டம் தான். அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதனால் அந்த ஒரே ஒருத்தருக்காக வெளியே வந்துட்டேன், வேறு வழி இல்லை. இவர் இப்படி நடத்துகிறாருன்னா அவங்களும் இருப்பாங்களே, நம்ம என்னடா பண்ணுறது? அதுவும் காஞ்சி பெரியவானா என்ன பண்ணுறது? எவ்வளோ பிரச்சனைகள் காஞ்சி பெரியவாக்கு நான் வந்துட்டு கூட இருந்து பண்ணியிருக்கேன், யாருக்கும் தெரியாது. கடைசியாக ஒரு பிரச்சனை, நான் விஷயம் தெரிஞ்சு நான் வந்துட்டேன். காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறேன். அங்கே தான் அவர் நித்யானந்தா வர்றார். அவர் என்ன ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி எனக்கு ஒரு கும்பிட்டு போட்டு போகிறார். அவரை போலீஸ் தேடிட்டு இருக்கு. பகிரங்கமாக தான் வரான், நான் பிடிச்சிட்டு போயே இல்லை, அது வேறு கதை, விடுங்க. நான் உள்ளுக்கு 3 நாளாக இருக்கேன். மறுநாள் நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு சமாதி பண்ணணும். அங்கே விவசாயின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த விவசாயி வர்றார். டாக்டர் நீங்கள் இங்கேயா இருக்கீங்க என்றார். ஆமாய்யா, உங்களை இங்கே வச்சுக்கிட்டா இந்த சண்டாளனுங்க பைத்தியக்கார மாதிரி அலையிறானுங்க அப்படிங்கிறார். என்ன இந்த வார்த்தையெல்லாம் இங்கே பேச எதிர்த்தாப்புல ரூமுக்குள்ளே தான் பாலப்பிரிவாக இருக்கார். அவர் இன்னுமா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். இவர் கூட சத்தம் போட்டு ஏன் பாலப்பிரிவா உள்ள கடக்கட்டுன்ட்டார். அவர் சொல்லிவிட்டு என்னையா பிரச்சனைன்னு கேட்டால், நாங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவரம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டுட்டோம். காலையில் சமாதி பண்ணணும், அதுக்கு போடுற மூலிகை கிடைக்கல, மூலிகையெல்லாம் போடணும் அதோடு சேர்த்து, அது கிடைக்கல, சொல்லிவிட்டோம். இப்போ மணி 2 ஆகிடுது, இது ராத்திரி, இது வரைக்கும் யாரும் வரலை. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை பார்த்ததுமே எனக்கு எல்லாமே நான் ரொம்ப லைட் வெயிட் ஆகிட்டேன். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு. எங்களுக்கு இன்னென்ன பொருள் வேணும்னார். உடனே ஈரோட்டில் எங்கள் பிரசிடெண்ட் அவருக்கு ஃபோன் அடித்தேன். இதெல்லாம் வேணும், ஆஃபீஸ் திறக்க சொல்லுங்கள், எல்லா லைட்டும் போட சொல்லிவிட்டு அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கே எங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுவோம், இவர் வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறத அள்ளிட்டு போயிட்டானுவான். நம்ம என்ன எடுக்கிறோம் ஏதுன்ற ரெக்கார்ட் பண்ணுங்க, இதெல்லாம் தெரியட்டுன்னு சொல்லிட்டு தேவையானதான் வண்டி ஃபுல்லாக ஏற்றினேன். பொலேரோ பெரிய வண்டி. அப்போ எல்லாத்தையும் ஏற்றிட்டு சுரவேகத்தில் நான் காஞ்சிபுரத்துக்கு போனேன். போலீஸ்லாம் தடை பண்ணியிருந்த ரோட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க, கொண்டு போன கொடுத்தேன். மறுநாள் காலையில் அருமையாக சமாதி ஆச்சு. அப்போ அவருக்கும் எனக்கும் அந்த ஆத்மார்த்தமாக என்ன இருந்திருந்தால் இல்லை, இறைவன் இந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருப்பான். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அவர் தான் நமக்கு வந்து யாகம்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தவர். நம்ம அவர் செய்யாமல் வேறு யாருக்கு செய்கிறது? இது எந்த அக்கௌண்ட்லேயும் போடாதீங்க, எடுத்து வைங்க. நான் சொன்னேன், அக்கௌண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு பணம் கொடுத்துறேன், கேட்ட பேர் யாரும் வாங்காதீங்க. இல்லை நான் வந்து தீர்மானமே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்லிட்டார். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பந்தம், அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, இப்போ நம்ம இதுக்கு வருவோம், நேரம் இருக்கே. தொடங்குறச்ச இந்த ஐயா என்ன பண்ணார், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினார். இதை பற்றி நமக்கு எதுனா தெரியுமோ? ஏன் சொன்னாங்க, அதனோட காரியம் என்ன அப்படின்றத எனக்கு எதை எடுத்தாலும் நோண்டி பார்க்கணும். அதில் உள்ளே போய் கடைசி வரைக்கும் இன்னும் தான் தெரிஞ்சால் தான் வெளியே வருவேன். இல்லாட்டா உலகமே அழிஞ்சாலும் சரி நான் போக மாட்டேன், இந்த வேலையை முடித்தா தான் போவேன். இப்போ இதை பற்றி ஒரு ஆய்வுக்கு எடுத்தால் அதனுடைய உண்மை, இறைவன் சிவன் என்ற பெயரோடு பூமியில் வந்து ஒன்றுமே தெரியாது இருந்த ஞான சூனியங்களாகிய மனித சமுதாயத்துக்கு இறையாண்மை என்கின்ற சிந்தனையை மக்களுக்கு ஊட்டி, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற உண்மையை விளக்கி, ஒரு ஆலமரத்து அடியில் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு வந்தார். கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் வடபுலம் நோக்கி போனார். எப்படி தொடங்குது பாருங்க. அவர் அமர்ந்திருந்த இடத்தை ஆல் அமர் ஐயன் அப்படின்னாங்க. ஆல் அமர் ஐயன் இருந்த இடத்தை குரு வணக்கமாக வணங்க தொடங்கினாங்க. இவர் இறையாண்மைன்னு ஒன்று சொல்லி கொடுத்தார் பாருங்க. இவர் அதை அன்றைக்கி மக்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா இன்றைக்கி தொப்பி போட்டாலும் சரி, சிலுவை போட்டாலும் சரி, என்ன மாதிரி பட்டை போட்டாலும் சரி, இல்லை நிற்க வச்சாலும் சரி, இல்லை வெறும் பொட்டு வச்சாலும் சரி, யாருக்கும் எதுவுமே தெரியாது. இறையாண்மைனா என்னன்னு மனித சமுதாயத்துக்கு தெரியவே தெரியாது. அதை தெரிவித்தது யாருன்னு சொன்னால் அதனால்தான் தட்சிணாமூர்த்தின்னாங்க. தட்சிணாமூர்த்தினா என்ன? தெற்கே தோன்றிய குருநாதர். இவன் எடுத்து கொடுத்ததுனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவன் சொல்லி கொடுக்கல, நான் எவனுக்கும் அதை பற்றி தெரியாதுங்க. காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாய் இன்றைக்கி நம்மளோட வாழுது இல்லையா? அது காட்டு விலங்கு தான், நம்மளோட அந்த ஆராய்ச்சியில் கிடைச்ச உண்மை. அந்த மாதிரி நம்மளும் கேவலப்பட்டுக்கிட்டு என்னமோ கண்ணா பின்னான்னு இருந்திருப்போம். காட்டுவாசிகளை விட கேவலமாக இருந்திருப்போம். அதிலிருந்து மனிதனாக எடுத்து இதுதான் வாழ்வியல் அப்படின்னு எடுத்து கொடுத்து மக்களுக்கு வழி வகை செய்து கொடுத்தவன். அவன் அமர்ந்திருந்த இடத்தை ஆல் அமர் ஐயன் இருந்த இடம், அதுதான் இன்றைக்கு ஆலயம் என்று மருவியது. தமிழ் எப்படி போயிட்டு நம்மளை விளையாட செய்து நாகவில் வந்து உட்காரது பார்த்தீங்களா? ஆள் அமர் ஐயன் அமர்ந்திருந்த இடம் ஆலயமாக மருவிய பிறகு இவர் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்தவங்கன்னா நிறைய கட்டினாங்க, எழுதினாங்க, அது உலகத்துக்கு தகுந்த மாதிரி போட்டோம். அவர் நமக்கு சொல்லி கொடுக்கலன்னா அதுக்கு பிறகு இறைவன் யார் யாருக்கு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு இது கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயாவுக்கு இறைவன் எங்கேயோ பாதையை போட்டு அது வந்துட்டு உங்களுக்கு ஹைவே ஆக்கி சின்ன ரோடு ஆக்கி அப்படிலாம் கொண்டு வந்து ஒருத்தர் மடியில் கொண்டு வந்து விட்டு அவரை செய்ய வச்சு இப்படி எல்லாரையும் கொண்டு வந்து நிற்க வச்சு என்னையும் கொண்டு வந்து, நான் இன்றைக்கி மலேசியாவில் இருக்க வேண்டியவன். நேற்று எங்களுக்கு ஒரு விழா, அதில் நான் இருக்கணும், எனக்கு ஒரு விருது கொடுக்கணும். எனக்கு விருதெல்லாம் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. கவர்னர் போன வருஷம் கொடுத்தாரு, கவர்னர்கிட்ட நான் வேலை செஞ்சவன். அவர் மத்திய உளவுத்துறையில் இருந்தவன் நான். அப்போ அவருக்கே 3 மாதம் இருந்திருக்கேன். அவர் அன்றைக்கி மேடையில் சொன்னார், போன அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி விழா. அப்போ சொல்கிறார், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவருக்கு நான் விருது கொடுக்குறத பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லி அவர் ஹிந்தியில் சொன்னார். எல்லோரும் பார்க்குறேன், என்னோட அந்த 2 பேரும் பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்குள்ளே இருந்த உறவு அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு வந்துட்டோம். எல்லாம் அடக்குமுறை, அதிகார முறை, ஆசை, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆசை தான். அது ஆசை கொஞ்சம் உள்ளே வந்துடுச்சுன்னா அது வளரும்ல, அது பேராசையாக மாறிடும். எதுக்கு? அழியிறதுக்கு.
இப்படிலாம் இறையாண்மை என்பது எப்படி வந்தது, இன்றைக்கி எப்படி உலகம் முழுக்க இருக்குது, அந்த இறையாண்மையை வச்சு தான் இன்றைக்கி உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. உலகத்தில் நடக்கிற போர்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கி இருந்தவன்லாம் மண்ணுக்கு, பெண்ணுக்கு, பொண்ணுக்கு அன்றைக்கி சண்டை போட்டான், இன்றைக்கி சமயத்துக்கு. அதை வள்ளலார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகல்லவே. என்ன சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாதுங்க. நான் எப்போ ஐயாவுடைய திருவருட்பாவை முழுக்க படிக்க ஆரம்பித்தனோ எல்லாம் விளக்கமாக எடுத்து அப்படியே உள்ள பதிய வச்சுருக்கேன். நீங்கள் கம்ப்யூட்டரை தட்டினா எப்படி செய்திகள் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டில் தொட்டாலும் என்னால் அதை எடுத்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை மக்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் சன்மார்க்க நேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கேன். எங்கள் ட்ரஸ்ட்டின் சார்பாக உள்ள ஆஸ்தான கேமராமேன் தான் அவர். எல்லாம் அவர் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். அதை வச்சு அவர் என்ன வேணாலும் பண்ணுங்கன்றேன். இந்த செய்தி இப்போ நாளைக்கு உலகம் முழுக்க போயிடும். அது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கே அவங்கள எங்கெங்க பேராசிரியரை வரட்டும். இங்கே அமர்ந்திருந்தவங்க வந்துட்டு சத்யபாமா கல்லூரியினுடைய பேராசிரியர், எங்களுடைய ட்ரஸ்ட்டில் அவங்க செக்ரட்டரியாக இருந்து பணிபுரிகிறாங்க. என்னோடய வைஸ் பிரசிடெண்ட், என்னுடைய மேனேஜராக இருந்தவர் இப்பவும் இருக்கார், வந்தவாசியில் இருக்கார். நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், யாருக்கிட்ட இருந்தும் ட்ரஸ்ட்டுன்னு வச்சா சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படின்னு தான் இன்றைக்கி. அதனால் சட்டம் நிறைய போட்டிருக்காங்க. எங்களது அப்படிலாம் இல்லை. அப்படி வந்துச்சா அதை தூக்கி கொடுத்துடணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்களாம் உட்காந்து திட்டமிடுவோம். ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம், எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் மந்த் நாங்கள் ஒரு 15 பேரை அழைச்சிட்டு நாங்கள் இந்த காசிக்கு போயிடுவேன். காசிக்கு போயிட்டு அங்கேருந்து அலகாபாத் போயிட்டு திருவேணி சங்கமத்தில் குளிக்க வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்க மாதிரி அழைச்சிட்டு வந்து வீட்டில். இது எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் எங்கே இருக்கானோ இவரை இப்போ தாங்க மாட்டி விடணும். ஆமாம், நான் வந்துட்டு அயோத்தியில் ராமர் வந்து இறங்கியாச்சு. அந்த இதை இடிக்கும்போதே நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இதை இடிக்கணும், தரமட்டமாக ஆக்கணும், இந்த ஊரில் வந்து ராமருக்கு கோயில் கட்டணும், நம்ம முதல் நாளே வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு என்றைக்கோ மனசில் நினச்சவன் நான் உயிரோடு இருக்கும்போதே நடந்துருச்சு. அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 10 பேர் போகணுன்னு நினச்சேன், சரிப்படாது, நம்ம 9 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 பேரை தேர்வு செய்தேன். ரொம்ப தெளிவாக தேர்வு செய்ததில் வலைசியாரும் ஒருத்தர். அவருக்கு, அவர் மனைவிக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் பண்ணிவிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு வேண்டிய செய்தியை சொல்கிறச்ச, டாக்டர் என்னை மன்னிச்சிருங்கோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் விஐபி டோக்கன் கொடுத்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க, நான் வேறு வழியே இல்லாமல் நான் அதை ஒத்துன்னுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ. எனக்கு அதை தாங்கவே முடியலை. ரொம்ப நாளாக நாங்கள் திட்டமிட்டோம், நடக்கலை. இப்போ நல்ல அருமையான நேரத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு முடியாதுன்னு விட்டாரே, நியாயமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே உக்கி போனேன். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து போனோம், 7 பேர் தான் போனோம். அது நம்ம வருத்தப்படுறதுல நியாயமே கிடையாது. ஏன் தெரியுமோ, நம்மால் நினச்சிட்டான் இப்படி தான் நடக்கணும்னு அவன் நினச்சிட்டான். நீங்கள் மாற முடியுமோ? கரெக்டாக நம்ம 4 அன்னைக்கு கிளம்புறோம். இவர் சொல்கிறாரு, டாக்டர் என்னை மன்னிச்சிருங்கோ, ஸ்பெஷல் விஐபி இதில் நாங்கள் எங்களை கூட்டின்னு போகிறேன்னுட்டாங்க. நான் தர்ம சங்கடமாக நான் மாட்டின்னு இருக்கேன், கவலையே படாதீங்க போங்க. நாங்கள் 7 பேர் போனோம். கடைசியாக 9 பேர் இல்லாமல் 7 பேர் தான் போனோம். அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா? ராமர் பையன் எங்களுக்கும் எவ்வளோ 3 அடி இருக்குமா, 3 அடி தூரத்தில் என்னை தான் முதல்ல நிற்க வைக்கிறாங்க. நான் தான் முதல் தரிசனம். என்னைக்கு நினச்சதை, பாபர் மசீதை இடித்தாங்களே அன்றைக்கி நினச்சதை இறைவன் சரியாக நிறைவேற்றி முதல் தரிசனம். நேற்று அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டார், முடிச்சுட்டு நாளைக்கு தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு 5 லட்சம் பேர் பார்க்க தயாராக நிற்கிறாங்க கூட்டமாக. எங்களை இராணுவத்திலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ராமருக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. முதல் தரிசனம் எனக்கு.
அதுக்கு பிறகு எங்கள் டாக்டர் ஒருத்தர் வந்தார், தாம்பரத்தில் இருக்கார் அவர், அப்புறம் இவங்க எல்லாரும் இருந்து தரிசனத்தை பார்க்குறோம். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு எப்போதும் போல் காசிக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் போன மாதம் மறுபடியும் போயிட்டு வந்தோம். ஒரு 90 வயசு சின்ன பொண்ணுங்கள்லாம் கூட்டிகிட்டு போனேன். இவங்க அம்மா ஒரு பொண்ணு, அவங்க மாமியார் ஒரு பொண்ணு, எல்லாம் வயசு எல்லாம் 90 வயசு, எல்லாம் 90 வயசில் எப்படி இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது, எப்படி வருவாங்க, இவங்களுக்குள்ளே குழப்பம். எனக்கு ஒன்றும் கிடையாது. யாரை எங்கே போட்டு தள்ளணும்னு நினச்சானா அவன் தானே செய்வார். நமக்கு என்ன இருக்குது, நினச்சதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பு. இந்த மாதிரி தான் மாட்டினாங்க. சரி பரவாயில்ல, மாட்டுறதுக்கு ஒரு ஆளை இறைவன் கொடுத்துட்டான். கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் அவங்கள குழந்த மாதிரி அழைச்சிட்டு போய் குழந்த மாதிரி கொண்டு வந்து அவங்க ஆற்றுல விட்டுட்டேன். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இது எதனுடைய அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, இறை நம்பிக்கை என்கின்ற அடிப்படை. அந்த இறை நம்பிக்கையை நமக்கு கொடுத்தவன் பரம்பொருள். அவன் மனிதனாக வந்து மக்கள் மத்தியிலேருந்து எடுத்து கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவன் என்னமோ தானே கண்டுபிடிச்சா மாதிரி எல்லாம் பண்ணுறான். அதாவது உருவம் இல்லாமல் சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான், கிரிகையில் மந்திரத்தில் கெட்டி அருகிருந்தான், ஊனமில் யோகம் தன்னில் உள்ளொளிவாயே நின்றான், ஞானமதில் நான் ஆகினான். சொல்லுது, தமிழ் தான் சொல்லுது, வேறு எந்த மொழியிலும் சொல்லுது. அவன் முதல்ல காற்றாக நிற்பானாம். யார்? பரம்பொருள் காற்றாக இருப்பான். சரவடிவம் என்றால் காற்று, மூச்சு, சுவாசம். கிரிகையில் மந்திரத்தில் கெட்டி அருகிருந்தான். அது என்ன மந்திரம்? நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய அந்த நாடி நரம்புகளுக்குள், அந்த இரத்த நாளங்களுக்குள் ஓடக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் ஒரு இடத்த விட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த உராய்வில் ஒரு ஓசை வரும். எதுவாக இருந்தாலும் சரி, காற்றே இருந்தாலும் கூட நீங்கள் வீசுகிற வேகத்தில் அந்த உராய்வு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை தான் உடலுக்குள்ளே இருந்து எவன் ஒருவன் உணர்வானோ அவனுக்கு அது தெரியும். அதுதான் ஓம் என்ற பரம்பொருள். பிரணவம் அதிலிருந்து தான் வருது. பார்த்தீங்களா? அதிலிருந்து வருதுன்னு ஓசை வருதுன்னு சொன்னால், அது உராய்வின் மூலமாக வருதுன்னு சொன்னால் அதில் வெளிச்சமும் வரும். வள்ளலார் காண்றார். அதனால தான் அருட்பெருஞ்சோதின்னு பேர் வச்சார். எவ்வளோ பெரிய எளிமைப்படுத்துறார். அதனால தான் நீங்கள் ஜாதியும் மதம் இதெல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டு சாவாதீங்கடா, இதாண்டா கடைசியாக ஐயா அருமையாக எடுத்து தர்றார். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவர் பாடுறார், யாரும் இதெல்லாம் தொடமாட்டாங்க. போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. வள்ளலார் பாடுறாங்க, போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. இங்கே இருந்துன்னா அவம் அப்படின்றார். புலையர்னு யார் தெரியுங்களா? புலால் உண்ணுபவர்கள் என்பது பொருள். அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்பது பொருள். எங்கள் ஊரில் எல்லாம் நீலங்கிறது எங்கள் ஊர். ஊரை விட்டு வெளியில் போயிட்டு கருவாடு கடை, மீன் கடை, கோழி கடை, முட்டை கடை எங்கேயோ இருக்கும். அது பணத்தை தூக்கிட்டு போகக்கூடிய பாதை. அங்கே கொண்டு போய் எரிக்கிறதோ புதைக்கிறதோ எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து குளத்தில் குளிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது வாங்கிட்டு போகிறவங்க யாருன்றது உலக மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாம் அவங்களாம் ஒதுக்கப்பட்டவர்கள். எங்கள் ஊருக்குள்ள அவங்களாம் வரக்கூடாது. இந்த நீலங்கரையில் உள்ள செய்தியை நான் சொல்கிறேன். அப்படிலாம் யாருக்கு என்னன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுதான் ஏன் சொல்கிறாரு, போற்றி திருநீரை போற்றி அதை எவன் ஒருத்தன் இட்டுக்கலையோ போற்றி நீரிடா புலையரை கண்டால். அவன்லாம் நம்மால் இல்லைடா, அந்த ஆள்றான்றான். புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. இங்கே நின்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவமாயிடும். நேற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க அந்நிமலரை காண்க. தேவர்களை விட உயர்ந்தவர்கள் அவங்களை காண்க. சாற்றின் நன்னெறி ஈது கண்கால். வள்ளலார் சொல்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு இடத்த சொல்கிறார், இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் சொன்ன அந்த வள்ளலார் அன்பே திருவுருவானவர், கோபமே காணாதவர்,
அவர் சொல்கிறார், அந்த வார்த்தைகளை பாருங்கள், இனிய நீரிடா ஈன நாயி புலையருக்கு எள்ளில் பாதியும் ஈகுதல் ஒளிகே கொடுத்துடாத ஒளிட்டும்டான்றார். இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவருக்கு. அவருக்கு ஒரு 106 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை கூட கொடுத்துட்றான்ட்டார். பவர் ஆஃப் வாட்டர் நிறுத்துறார். யாருக்கு? இனிய நீரிடா சிவனடியவர்கள் இல்லை ஈன நாய் புலையருக்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒளிக்கு இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணுமே எடுத்த ஒரு கீங்க எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பவர் ஆஃப் அட்டர்னி. அவருடைய சிந்தனை பார்த்தீங்களா? அந்த திருநேற்றுக்கு ஏண்டா இந்த மனுஷன் இவ்வளோ இப்படி வார்த்தையை பயன்படுத்தணுமா அப்படிங்கிற எனக்கு அந்த கேள்வி இப்போ தாங்க சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. எனக்கு இந்த விபூதி விடுறவங்க, நாமம் போடுறவங்க, குங்குமம் வைக்கிறவங்க யாரையும் இறை நம்பிக்கை வந்த பிறகு கூட இவங்களை யாரும் எல்லாம் பிரிக்கிறாங்கடா பாவிங்க. எப்படி இவன் இஷ்டத்துக்கு பிரிக்கிறான், அவன் இஷ்டம், அவன் பெரியவன் ஆகிடுவான், இவன் பெரியவன் ஆகிடுவான், ஆக இவனுக்கு இவன் சின்னவன், இவனுக்கு அவன் சின்னவன், இப்படி மக்களை பிரிக்கிறது தான் வள்ளலார் அதை தான் நமக்கு எடுத்து வைக்கிறார். சரி, அந்த திருநேற்றுக்கு வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாமே, ஏன்டா இதை சொன்னாருன்னு சொன்னால் அதனுடைய உண்மை அனுபவபூர்வமாக எனக்கு கிடைத்தது. சகோதர சகோதரிகளே, நான் 2011 டெல்லியில் இராணுவத்தில் எனக்கு ஒரு மீட்டிங், அதை முடிச்சுட்டு அங்கே எனக்கு அரசாங்கம் கொடுத்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கி நான் மத்தியானம் அந்த ஆந்திரா மெஸ்ஸில் போயிட்டு 12 மணிக்கு போடுற முதல் இலை நான் தான் அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணிவிட்டு அங்கே சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் இலை எனக்கு வச்சுட்டு தான், படையல் போட்டதும் எனக்கு வச்சுருவாங்க. எனக்கு தான் சொல்லிவிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிட்டாச்சு, வந்து படுத்துட்டேன். 4 மணிக்கு நான் எழுந்துக்கணும், அலாரம் வச்சுட்டேன். 8 மணிக்கு ஃப்ளைட்டு. இங்கேருந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு போனேன்னா ஒரு 5 மணிக்கு நான் புறப்பட்டால் கூட அந்த டிராஃபிக்கில் அப்படி இப்படின்னு போனோம்னா நான் 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட் போயிடலாம். 8 மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்ப தாம்பரம் வந்துடலான்ற எண்ணத்தில் போய் படுத்து தூங்குனா 4 மணிக்கு அலாரம் அடிச்சுது. நான் போயிட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணேன். திரும்பி அந்த தூக்க கலக்கத்திலே என்ன பண்ணுறேன், பெரிய தொட்டி, இவ்வளோ பெரிய தொட்டி வச்சுருக்கு. என் காலை இங்கே வைக்கிறதுலாம் அங்கே வச்சுட்டு விழுந்துட்டேன் கீழே. 7 அடி உயரம். நான் இப்படி இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய குடுமி இருக்கும், அவ்வளோ பெருசு வச்சுருப்பேன். ஏன்டா வைக்க சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, வைக்கணும்னு வச்சுட்டேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சது ஏன் வைக்க சொன்னாங்கன்னு. மேலேருந்து விழுறச்சா நான் அவ்வளோ பெரிய தொட்டி, அதில் ஒரு செடி இருக்குது, அதை பிடிச்ச என்கிட்ட அந்த கிரிப்பில் நின்றுடலான்ட்டு அதுவும் சேர்ந்து வந்து விழுந்து இந்த காலை என்னை 5 துண்டாக உடைச்சிது. நான் கீழே விழுந்தது, இந்த குடுமி கீழே போய் அடிக்குது. அதான் என் 2 காலையும் தூக்கிட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரியும், அப்புறம் தெரியாது. அன்னைக்கு அந்த குடுமி இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் எத்தனாவது தீதின்னு சொல்ல முடியாது. அப்படி ஆச்சு. இங்கே தாம்பரத்தில் வந்துட்டு அங்கே இராணுவத்தில் கொண்டு போய் உள்ள ஐயோ சாவடிச்சிருவான், அங்கே கொண்டு போகாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தாம்பரத்தில் ஏஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவர் நீரோ சர்ஜன் என்ன பண்ணார், முதல்ல இவன் குடுமையை வெட்டுறான்னு சொல்லிட்டு குடுமையை வெட்டிவிட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது வெட்டினது. குடுமையை வெட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டு பைப்பு உள்ள சொருகி நம்ம முடியை விட ரொம்ப மெல்லிய இதில் உள்ள ரத்தத்தெல்லாம் ரத்தம் அப்படியே உறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து 9ஆவது நாள் தான் என்னுடைய கால் அசைஞ்சிது. உயிர் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. காலை அசைஞ்ச பிறகு அப்புறம் நான் அப்படி கோமாவில் இருந்தேன். அப்புறம் என்னை அவங்களாம் எதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இதயத்துக்கு மூளைக்கு தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா எழுந்த பிறகு கீழே இறங்குங்க, நான் இறங்கி பார்த்தா இந்த கால் இங்கே பார்க்குது, இந்த கால் நேராக பார்க்குது. அவர் டாக்டர் வந்துட்டு அரண்டு போயிட்டு, ஐயோ நம்ம இதில் கவனமே செலுத்தலையே, அப்படியே தூக்குங்க அவரை. என்னை தூக்கிட்டு போய்ட்டு வச்சு பார்த்தா எல்லாம் கண்ணா பண்ணான்னு இருக்கு. கரும்பு வெட்டுவோம் நாங்கள், அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் சரி பண்ணிவிட்டு அவர் ஜெர்மனிக்கு அனுப்பணும், மெஷர்மெண்ட் எடுக்கணும், அதை வைக்கணும், எல்லாம் வேண்டாம், நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாடர்ன் டாக்டர், ஒரு அமெரிக்கன் ரிட்டன். ஆனால் அவர் நான் சொன்னதெல்லாம் கேட்டு என் காலை செட் பண்ணார். அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது எல்லாமே சரியாக இருக்குது, அதுவே எங்களுக்கு ஆச்சரியம், ஆனால் இந்த ஒரு எலும்பை நீங்கள் ஒன்று சேர்க்கறதுக்கு சொல்கிற மெத்தடு தான் எங்களுக்கு ஏற்றுக்க முடியலைன்னார். நான் சொன்னேன், எனக்கு 6 நர்ஸு வேணும், நீங்கள் பக்கத்தில் இருந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். முதல்ல பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுருங்க,
அந்த 6 நர்ஸில் 3 நர்ஸோட அந்தந்த கையை வச்சு அந்த முட்டியை அப்படி நம்புகிற மாதிரி பிடிக்கணும். மற்ற 3 பேரும் கீழே உள்ள எலும்பை அப்படி நம்பணும். அது உட்கார்றதை நீங்கள் கவனித்து அதுக்கு மேலே நீங்கள் பிளாஸ்டர் போடணும் இப்படின்னு சொல்கிறேன். அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நடக்குன்னு தெரியுமா? நான் எடுக்கும்போது உங்கள் உயிர் உங்கள் உடலில் விட்டு போயிடும். அந்த எலும்பு அவ்வளோ சாமானும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது உட்காராது. எலக்ட்ரிக்கல் ஷாக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒன்று சேர்ந்து உங்களை கொன்னுடும். அது தெரியாமல் நீங்கள் சொல்கிறீங்க நான் கீழே விழுந்த இடத்துல மண்டை ஓடிஞ்சு நான் சாவாமல் வந்துருக்குறேங்க, இந்த காலால் நான் சாவ மாட்டேன், நீங்கள் நம்புங்க, இதை செய்யுங்கன்னு இந்த பிரச்சனை பெருசாகிடுச்சு. சேர்மேன் வந்தார். அவர் எங்கள் அப்பாவுக்கிட்ட எங்கள் அப்பா டாக்டர், அவர் சேர்மனுக்கு கஜனன் ராவ் சொல்லி தாம்பரம் ஏஜி ஹாஸ்பிட்டல். அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அவர் சொன்னார், இவர் எனக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறார். என்ன டாக்டர்? இல்லை இந்த மாதிரி சொல்கிறாருன்னு நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறார், இவங்க பாரம்பரியமாக அதில் உள்ளவங்க, அவர் பேச்சை நீங்கள் கேளுங்க, அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒத்து வராதுன்னு சொன்னால் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆர் யூ அக்ரி டாக்டர் கேட்டார். எஸ் டாக்டர். நான் ஒத்துட்டேன். அவர் தூக்கி வச்சார். ஆனால் அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். அவர் மாடர்ன் டாக்டர், அமெரிக்கன் ரிட்டர்ன், சொன்னதை அப்படியே பதிய வச்சுக்கிட்டு ஈகோன்றது ஒரு கடுகளவு கூட அவர்கிட்ட இல்லாமல் தன் பணியை மட்டும் செஞ்சார் பாருங்க. அவர் சொன்னார் செத்துப்பட்டு விடாது, உண்மைதான். அது எடுக்கும்போது எனக்கு வலிச்சுது பாருங்கோ. அதுக்காக என்ன பண்ணேன், ஒரு கர்ச்சிப்பை எடுத்து கையில் பிடிச்சிக்கிட்டு தலகாணி ஒன்று கொடுத்தாங்க, வாயில் கடிச்சிக்கிட்டு சத்தம் வரக்கூடாது, இல்லைன்னா நம்மளை ஆப்ரேஷன் தட்டு தூக்கின்னு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிக்கிட்டு இருந்தேன். செட் பண்ணிட்டார். அவ்வளோதான், கட்டியாச்சு. அன்றைக்கி செட் பண்ண காலை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த முட்டி மட்டும் 3 இடத்துல 3ஆக பிரிஞ்செடுத்து அது இல்லாமல் போய் இப்போ கூடி எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2011. இன்றைக்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இன்றைக்கி இதெல்லாம் என்ன விஷயம் தெரியுமோ? நம்மால் நம்மளை விட இஷ்டம் இல்லை, அவன் புக்கில் வேறு மாதிரி எழுதி வச்சுருக்கிறான். இவன் இன்னும் இருந்து படணும்டா. வலசையாரை கூப்பிட்டு இவன் வரமாட்டேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு அந்த பாவத்தை நீ சுமக்கணும்டா. பார்த்தீங்களா என்னெல்லாம் நினைக்கிற மாதிரி? சாதாரணம் இல்லை. நான் பேசுகிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையான சாதாரண விஷயமா இருக்கலாம். நான் மனசை தொட்டு உணர்வு பூர்வமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது அத்தனையும் உணரக்கூடிய மனம் இருக்குது இல்லையா? அது இருக்கிறதுனால தான் நம்ம மனுஷன். அதனால் நம்ம வந்துட்டு அதில் பதிய வைக்கிறதுக்காகத்தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. என்னை கொண்டு போய் அகோபில மடத்தில் தான் என்னை வேதம் ஓத வச்சாங்க. நாராயண சாஸ்திரிகள் என்னோடய குரு. அவர் தான் எனக்கு எல்லாம் பஞ்சகட்சம்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அதில் அவரே மன செஞ்சு கொண்டு வந்து வச்சு எனக்கு வேதம் ஓத வச்சார். அங்கேருந்து நான் சதுர்வேதின்ற பட்டயத்தோடு வெளியில் வந்தவன். ரொம்ப நாளாக நான் பூணூல் போடாமல் இருந்தேன். ஏன்னா அவர் தான் சொன்னார் பூணூல் போடணுன்னு அவசியம் இல்லை, பூணூல் என்னன்னு தெரிஞ்சால் போதும், பூணூல் போடணும் அவசியம் இல்லைன்றார். நான் ஏற்றுன்னுட்டேன். ஆனாலும் என்னை ஒவ்வொரு இடத்துல வரும்போது பூணூல் இடையில நிற்கிது நந்தி மாதிரி. என்னடா நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமே, இவ்வளோ படித்து பெருமை இல்லையே அப்படின்ட்டு கடைசியாக நினச்சேன். நம்ம அயோத்திக்கு போகிறோமோன்னா இங்கேருந்து கொண்டு போயிடுவோம், கொண்டு போயிட்டு ராமர் காலில் வச்சு தூக்கி போட்டுப்போம். எனக்கு அப்போ அவர் தான் குரு. போட்டு விட்டார், வந்தாச்சு. இப்போ நான் பூணூல் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். எல்லா இடத்துக்கும் என்ன கூப்பிட்றாங்க, போகிறேன். என்னுடைய இது அது எப்படி பக்குவமாக நம்ம அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதில் இறைவனுடைய நாட்டத்தில் வந்தவர் தான் வியாச முனிவர். அவர் ஒன்றும் சும்மா மனுஷனை மாதிரி படைச்சி கொண்டு வந்து எல்லாரையும் மாதிரி சோறு தின்னுட்டு ஒரு நாளைக்கு செத்து போடான்னு சொல்லி கொண்டு வந்து விடலை. இந்த உலக மக்கள் வாழணும். எப்படி வாழ்கிறதுன்னா என்ன? கண்ணா பின்னான்னு இருக்கிறதுலாம் வாழ்க்கையா? மனுஷனாக அவன் வாழணும், மனுஷனாக வாழணும், மனுஷனாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை படைச்சி அவர் மூலமாக நமக்கு வேதங்களை கொடுத்து அதில் வாழ்வியல் நெறிமுறைகளாகிய சனாதன இதெல்லாம் கொடுத்து இன்றைக்கெல்லாம் பேசுகிறான். அரசியல் ரீதியாக தப்பாக பேசுகிறான். ஐயா, எனக்கெல்லாம் பழைய புத்தி வந்துடுமோன்னு எனக்கு ஒரு பயம். உண்மையிலேயே பழைய புத்தினா என்னது? போய் வெட்டிடுவேன், எவனையும் பார்க்க மாட்டேன், வெட்டிடுவேன். ஆமாம், அவன் முதலமைச்சராக இருக்கட்டும், அவன் பிள்ளையாக இருக்கட்டும், அவன் பாட்டனாக இருக்கட்டும், எவனையும் வெட்டுவேன். அந்த மாதிரி எனக்கு கெட்டுப்போன புத்தி அப்படியே ஏறுது. அப்புறமா நம்ம இன்னும் திருந்தலை,
பொறுமையாக பேசிக்கிறோம். பூணூல் எவன் போட்டானோ அவனுக்கு சூடு சொரணையும் இருக்கக்கூடாது, தெரியுங்களா? ஆமாங்க. அப்போ தாங்க அவன் வந்துட்டு வாழ்வில் சிந்திப்பான், மூளைக்கு வேலை கொடுப்பான். இல்லைன்னா மனுஷனாகவே இருப்பான், பூமியில் வாழ்கிறவனாகவே இருப்பான். போட்டுட்டியா அடங்கு, கட்டிட்ட இறுக்கி நம்மளை கட்ட வச்ச செய்தி இது யாருக்காவது தெரியுமா? இந்த உணர்வு வருமா? இதையெல்லாம் சொல்லி நீங்கள் சனாதனம்ன்றதை நீங்கள், அதனால தான் வாழ்வியல் நெறிமுறை அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு வரேன். நான் அதை கடலூரில் நடந்து நேற்று ஜிஆர் சுவாமிகள் வந்திருந்தார். கடலூரில் நான் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் பேசுகிறச்சே இதெல்லாம் போட்டு புட்டிங்க எடுத்துட்டு பிச்சு பின்னாடிட்டேன் எல்லாத்தையும். டாக்டர் என்ன டாக்டர், ஒருத்தர் வந்து டாக்டர் நீங்கள் பேசுறது அப்படி தான், இது தெரியாதனால தான் அவன் ஆடின்னு இருக்கான். நான் இப்படி தான் பேசுவேன், என்ன பண்ண முடியும்? நான் ஏற்கனவே பேசினேன், டைலாக் அங்கே விட்டேன். கடைசியாக ஒருத்தனுக்கு கோபம் என் மேலே, அவனுடைய உச்சக்கட்ட கோபம் என்ன செய்ய சொல்லும்? என்னை கொல்ல சொல்லும், அவ்வளோதானே. அது என்ன ஏற்படும்? மரணம் ஏற்படும். அவன் என்ன எழுதிக்கிறான்னா அதானே நடக்க போகுது. இந்த வகையாக தான் நீ சாக போகிறேன்னா அந்த வகையாக தான் நான் சாக போகிறேன். அப்புறம் நான் ஏன் சும்மா இருக்கணும்? கொட்டுறதை கொட்டிடுவோம். என்றைக்கு அதை நினச்சணும், இன்றைக்கி வரையும் அதான் பண்ணிட்டுருக்கேன். எல்லா பக்கமும் எல்லா கல்லூரியிலையும் பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்தியை கடைசியாக அந்த செய்தியை சொல்லிவிட்டு நான் வெளியே போடுவேன். அதுக்கப்புறம் முடிக்கிறதுன்னு செய்தி வச்சுருக்கேன், அதை இங்கேருந்து தான் வைப்பேன். ஆக வள்ளல் பெருமான் நமக்கு இந்த மாதிரி அதையெல்லாம் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வேதங்களெல்லாம் அவரும் பார்த்து அவர் தான் சொல்கிறாரு, நீ சரியாக இருக்கணும், பிறந்த பிறவியின் பயனை அடைய வேண்டுமேயானால் நீ இப்படித்தான் கடைபிடித்து வாழணும். சன்மார்க்கத்தினுடைய நடுத்தூண் என்ன தெரியுங்களா? உணவு. எனக்கு போய் உணவு கட்டுப்பாடு போடலாமாங்க? நியாயமாங்க? ஒரே நொடியில் ஐயா சொல்லிட்டார், அப்படி விட்டது தான். 1972 இன்றைக்கி என்னாச்சு? வருஷம் என்னாச்சு? அப்படியே இருக்கிறோம். அப்பா மாறினாங்க, எல்லாரும் மாறினாங்க, எங்களை சார்ந்தவங்க அத்தனை பேரும் மாறினாங்க. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வரியா வா, பேரை கேட்பேன், முகமது சல்மான், ஓகே ஓடிவிடு, உனக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. கிறிஸ்தவங்கிட்ட மட்டும் நான் மாட்டிப்பேன். சமயத்தில் பிரகாஷ்னு பேர் வச்சுருப்பான், பார்த்தா கிறிஸ்தவனாக இருப்பான். என்னோடய கொள்கை முஸ்லீமுக்கும் கிறிஸ்தவனுக்கும் மாமிசம் சாப்பிட்றவனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நீ அடுத்த உயிரை கொல்லுவ, உன் உயிரை நான் காப்பாற்றணும். அதுக்கு ஒரு பாவ மூட்டை கட்டி வச்சுருப்பான் நம்ம டான்ஸ் மாஸ்டர், அது என் தலையில் இறக்குவான். ஏன் வானா அவன் பரிசம் கொடுக்குறான், எப்படின்னா இப்போ தண்ணி ஊற்றுவான் அவனு, நான் உனக்கு மருந்து கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி ஈவு இறக்கம் இல்லாத பேசுவாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் மோகன் சொல்லுவார், டாக்டர் நீங்கள் எடுத்த முடிவு நல்லது இல்லை டாக்டர். ஜஸ்டிஸ் மோகன் எனக்கு ரொம்ப அன்பானவர். ஜஸ்டிஸ் லட்சுமணன் இவங்களாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. நான் சொன்ன கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி அவங்க பாடம் நடத்தலாம். அந்த மாதிரி என்ன டாக்டர் நீங்கள் நெறிமுறையை தவறி போகிறீங்களா டாக்டர்? என்ன வேணாலும் சரி, அவனுக்கு கிடையாது. இன்னொரு உயிரை அவன் வந்துட்டு கவலையே படவை சிந்திக்கு கூட இடம் கொடுக்காம கொள்கிறான். நான் ரொம்ப யோக்கியன். அது 72க்கு முன்னாடி பேசுகிறது தானே. அப்போல்லாம் நீ எவ்வளோ பெரிய யோக்கியன்னு தெரியும். எதையும் கவலைப்பட மாட்டேன். அது மேலே போகுதுன்னு சொன்னாக்கா என்கிட்ட கத்தியோ கொம்பு எதுவும் இல்லைன்னாக்கா உண்டு பட்டுன்னு அடிப்பேன், விழுந்துடும். அப்போ நான் என்னை விட கொடியவன் வேறு எதுனா இருக்க முடியுமா? அதை தான் கண்ணினால் ஐயகோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் அப்படிங்கிறார் வள்ளலர். யாரை சொல்கிறாரு? என்ன தான் சொல்கிறார். இப்படி அந்த ஒரு பாட்டை வச்சு என்னை தேய்ச்சி ஒரு மாதிரி ஆக்கிட்டேயா. அதை மீறி யார் நடந்தாலும் என்னால் அதை தாங்க முடியறதில்லையா. இந்த உணர்வெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருந்தால் தான் அது இறையாண்மை. அதை தான் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தான். எவ்வளோ அழகான செய்திகள் இதெல்லாம் நம்ம பரிமாறிக்கணும். இப்போது நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு விட்டுட்டேன். அங்கே விழுந்தான் குடுமையை வெட்டினார் இல்லையா, எல்லாத்தையும் சரி பண்ணி என்னை வெளியே அனுப்பினார் இல்லையா. என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுங்களா? டாக்டர் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க, போட்டாரு குண்டு அங்கே தான். என்றைக்கு உங்களுக்கு தாங்க முடியாத தலைவலி வருதோ எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிடுங்க அப்படின்னாருங்க. தலைவலி என்றைக்கு தாங்க முடியாத அளவுக்கு வருதோ அன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லி விட்ருங்கன்ட்டு. ஏன்னு கேட்டேன். உங்கள் பிளட்டு எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கலை, அங்கங்கே கிளாட் பண்ணி நிற்கிது. அது வந்துட்டு உங்கள் இந்த பிரெயினை வந்துட்டு நசுக்கும். அந்த நசுக்கிறதுல அந்த டிஷ்யூஸ் வேதனைப்படும்.
அந்த வேதனை உங்களுக்கு தலைவலியாக வரும். அப்படியே எலக்ட்ரிக்கல் ஷாக் வந்து நீங்கள் இறந்துருவீங்க. அதனால் எச்சரிக்கையாக இருந்துங்கன்னு அவர் சொன்னார். நான் 2 முறை அதை நான் அனுபவிச்சிட்டேன். அப்போ தான் இதை எப்படி நம்ம சரிப்படுத்தலான்னு வரும்பொழுது, ஒரு நாள் காசியில் நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் பாருங்கள், போகிறச்செல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டு வரோம். அந்த விபூதி எடுத்து ஒரு அப்பு அப்பிட்டேன் ஃபுல்லாக. எனக்கு 2 இங்கே ஒரு ஃபேனு, இங்கே ஒரு ஃபேனு, மேலே ஒரு ஃபேனு, என் பின்னாடி ஒரு ஏசி, இவ்வளோ இருந்தால் தான் நான் தூங்குவேன். சொகுசு அப்படி இருந்தால் தான் தூக்கம் வரட்டா வராது. இதை போட்டுட்டு போய் அங்கே உட்காந்து பாருங்கள், அவ்வளோதாங்க. உலகத்தையே மறந்துட்டேங்க. என்னை மீறிய உறக்கம், தலைவலியில் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ சொல்லுங்கள், ஏன் நமக்கு விபூதியை இதில் திருநீரை கொண்டு போய் எதுக்கு? திருநீரான் அதை இவங்க மாற்றி வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டோம். திரு நீர், திருனா என்னது? பரம்பொருள். அதோடு நீர்னா என்ன? நீற்று விட்டது, ஒன்றாகி விட்டது. அது ஒன்று ஆக்கும் தன்மை இதுக்கு இருக்குது. இது நான் சொன்னது லௌகீகம். உலக வாழ்க்கையில் என் தலைவலியை போக்கிருச்சுன்னு நான் நல்லா இருக்கிறேன். ஆனால் இது என்ன பண்ணுன்னு சொன்னால், உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் வற்ற வச்சு அங்கே பிட்யூட்ரிக்கும் பீனியல் கிளாண்டுக்கும் நடுவில் ஒரு நெல் அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. அதில் தான் இந்த சளி கடைசி சளி நிற்கும். அந்த யமன் தான் இங்கேருந்து இங்கேருந்து இங்கே வந்து கடைசியில் அங்கே போய் காலி பண்ணிவிடுவான். அதை நம்ம பார்க்கலாம். அங்கே வந்துட்டான்னா கண் மேலே போயிடும். அது வரைக்கும் முதல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தொண்டைக்கு வந்து அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கோம். அது தொண்டையில் நிற்கிதுன்னு அர்த்தம். அப்போ கண்ணை பார்த்திங்கன்னா நேராக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கண் லிஃப்ட்டில் போகும். அது மேலே போய் நின்றுடுத்துனா இவர் வெளியே போயிடுவார், டப்புன்னு வந்துடுவார். இது தாங்க நம்ம வாழ்க்கையில் உள்ள அடி முடி. இதே நம்ம இதில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அப்போ நாம விடுறாங்களா? அது ஏங்க? அதுக்கு எதுனா அர்த்தம் இருக்குது. எஸ், வள்ளலார் பாடினார், ராப்பகல் இல்லா இடத்தில் வெண்ணிலாவே அங்கு நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவேன்னார். நீ வாழ்கிறது உலகத்தில், சந்திரனும் சூரியனும் இல்லாமல் இடத்துல உன்னால் எப்படி வாழ முடியும்? இப்போ இருக்கிறது அங்கே தானே. அப்புறம் ராப்பகல் இல்லா இடத்தில் வெண்ணிலா எப்படி இருக்க முடியும்? அதுதான் உண்மை. வலது பக்கம் போகக்கூடிய நாசி சூரியன், இடது பக்கம் போகக்கூடிய நாசி சந்திரன், இடகலை பிங்களை, இது பகல் இது இரவு, ரெண்டும் கூடினால் தரிசனம். அதுதான் உங்களுக்கு ராப்பகல் இல்லா இடம், சுழிமுனை. அங்கே போனால் கீழே உள்ள குண்டலினி தானாக மேலே வரும், அது இடத்துல கலந்துக்கும், அவனை காணக்கூடிய இதை அது காணும். பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்போ தெரியும்? இந்த வழிக்குள்ளே வந்தால் தான் அந்த உண்மையெல்லாம் தெரியும். உடம்பார் அழியல் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர். என்ன மாதிரி ஒரு கிறுக்கம் வைக்காமனே அப்போ உடம்பு சொல்லி பெருசாக பீத்திக்கிறீங்க. இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஊத்த சடலமடி உப்பு இருந்த பாண்டமடி மாற்றி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிடிக்க வகை எனக்கு கிட்டுதென்றால் ஊத்தச்சடலம் விட்டு எங்கள் அண்ணம்மா உன்பாதம் சேரணும் ஒருத்தன் பாடியிருக்கிறான். நீங்கள் உடம்பை பெருமையாக பேசுகிறீங்க, அதுக்கு ஒரு பாட்டை போய் என்ன கேட்டக்கூடாதுன்றதுக்காக திருமூலர் இன்னொரு பாட்டை அப்போயே வச்சுட்டார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒருவருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இதுவும் திருமூலர் தான் சொன்னார். ஏன்டா பிறந்தேன்றதை அவர் தான் சொல்கிறார். நீ திடம்பட மெஞ்ஞானம், உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடைவதற்காக நீ பிறவி மனித பிறவி எடுத்திருக்கிறாய். அதை நீ அடைந்தால் பிறந்த பிறவியின் பயன் பெற்று விட்டாய், இல்லைன்னா நீ மறுபடியும் வருவ. அதைத்தான் அப்பர் சுவாமி கேப்பா, போதும்டா என்ன நீ கூப்பிட்டுக்கடா அப்படின்னு உருண்டையாக போனார். எங்கள் ஐயா மாணிக்க வாசகர் அழகாக பாடினார். முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோ கழி ஆண்ட குரு மணி தன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அந்த ஏகத்துவ கொள்கையை தான் அருணாடுகரை எடுத்து வச்சுருக்கிறோம். அது அப்போ எங்கேருந்து போச்சு? நம்மக்கிட்ட இருந்து.
எங்கள் கிட்டேருந்து போனது நீ எடுத்து வச்சுக்கிட்டு நீ எனக்கு பாடம் சொல்ல வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. புரியுதுங்களா? நான் இந்த மண் என்னோடது. எங்காலும் உனக்கு சொன்னால் அதை எடுத்து வச்சுட்டு நீ உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வரியா? சொல்லிக் கொடு, எனக்கு மகிழ்ச்சி, உன்னோட வச்சுக்கோ. இது எங்கால் சொல்லிக் கொடுத்து எங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது. அப்போ ஏகன்னு சொன்னீங்க, முடிச்சிட போகிறீங்க. ஏகன்னு சொன்னீங்க, அதுக்கு அடுத்து அநேகன் இன்னொரு சொல் வருது. அது வேறு, இது வேறையாச்சு. கான்ட்ராவர்ஸ் தானே, எதிர்மறை தானே. ஏகன் என்றால் ஒருவன், அநேகன் என்றால் பல பேர். என்னங்க இது? சரியாக தான் சொன்னால் தமிழுக்கு தெரியாமல் அவர் ஒரு ஞான சூனியமோ? இதெல்லாம் நான் நினச்சது, அப்புறம் தான் தெரியுது. இது என்னது? அவங்க இவருடைய பேத்தியாமா, யார், நக்கீரனுக்கு பேத்தியாமா. அதனால் அவங்க கனையாளின்னு வைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதும்மா. இதை நம்ம பேசுகிற மொழியில் மோதிரம், அவ்வளோதானே. இதை ஒரு வேளை செயினாக போட்டு கழுத்தில் போட்டிருந்தா, செயின் கையில் போட்டிருந்தா வளையல், அப்படி தானே? எல்லாத்தையும் சேர்த்து உருக்கிட்ட. அப்போ அதனோட மூலப்பொருள் நீ எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்க. பொன்னை உரு வேறாக்கி பேருரைத்த வேற்றுமை போல் உன்னை தவிர மற்றிங்கொன்றுமில்லை, உன்னானே பொன்னை தவிர விழா பூசணம் போல். பொன்னை உரு வேறாக்கி பேருரைத்த வேற்றுமை போல் எம்மையும் அவ்வாறாய் பகுத்துரைத்தோம். எங்களையும் நீ அப்படி தான் வச்சுருக்க. எப்படி? இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பார்த்தீங்கன்னா இது துண்டு துண்டாக உடைச்சி போடுங்களேன், துண்டு துண்டாக உடைச்சி போடுங்களேன். அது என்னது? பவுன் தானே. அதை மறுபடியும் உருக்கிட்டு எதுனா செய்யுங்களேன், வேறு பேர் வந்துடும் அதுக்கு. ஆனால் அது உள்ளே இருக்கிறது பவுன் தான், பரம்பொருள் தான், அது ஒன்று. அதை தான் அவர் ஏகன். அவன் இப்படியும் பிரிஞ்சு போய் அநேகன் ஆகிட்டு ஒன்றா வந்துடுவான். அதுதான் ஏகன் அநேகனுடைய விளக்கம். இப்படி ஐயா ஒவ்வொரு நூல்களையும் எடுத்து அதனுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கொட்டி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? பொக்கிஷம் அள்ளி அள்ளி நமக்கு வந்துட்டு புதைச்சி வச்சாதாங்க புதையல் இல்லைங்க, நமக்கு அப்படியே அள்ளி தெளித்து கொடுத்துருக்குறாங்கங்க நம்ம முன்னோர். நம்ம தாங்க அதை புரியாமல் உலகத்தில் நம்ம எப்படிலாம் வாழ்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் அதை வளைச்சி பிடிச்சி அந்த திறமையெல்லாம் நமக்கு இருக்குது. ஏன்னா மூளை சிறந்த மூளை. 6வது அறிவு மனிதனுக்குன்னா என்னது? எதையாவது கண்டுபிடிக்கிறதா? நம்மளோட மோசமான நாய் கண்டுபிடிக்குது பல விஷயத்தை, பூனை கண்டுபிடிக்குது. எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய 80 அடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாம்பை என் கூட நின்று விளையாடிட்டு இருக்கிற நாய் விருட்டுன்னு ஓடுது குலைச்சிக்கிட்டு. நான் சொல்கிறேன், சச்சி வாசலில் பாம்பு வந்துடுது போய் பாருன்றேன். ஏன்னா குலைக்கிற விதத்தில் 3 வகை. ஒன்று மனுஷன் வந்தால் குலைக்கிறது, இதை போல் ஒரு ஜாதி போனால் குலைக்கிறது, எவனாவது இப்போ பொருட்கள் கொண்டு வந்து உள்ளே வச்சா குலைக்கிறது. அப்போ பாம்பு வந்தால் குலைக்கிறதுன்னு ஒரு கொலை இருக்குது, அது குலைக்குது. சச்சி வாசலில் பாம்பு வந்துடுச்சு, போ சீக்கிரம் அப்படின்னு நான் ஓடி போனான். மாமா ஓடியாங்க அப்படின்னு நான் பார்த்தா உள்ளேயும் வெளியுமா நிற்கிது பாம்பு. இவர் அங்கே படுத்துக்கிட்டு அது உள்ளே வர விடாமல் தடுக்கிறார். எனக்கு இருந்துச்சு அந்த அறிவு, நானும் தானே அது கூட பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கு மட்டும் எப்படி கொடுத்தான்? அப்போ 6வது அறிவு எதை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் இருக்குது அந்த அறிவு. ஆய்வு பண்ணும் அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ 6வது அறிவு எதைத்தையாக சொன்னான்? அதை சும்மா சொல்லலை, பகுத்தறிவுன்னு. அந்த பகுத்தறிவுன்றதை வச்சுக்கிட்டு தான் ஆய்வு செய்கிறவன் அவனுக்கு தான் 6வது அறிவு. அதெல்லாம் கிடையாது. இறைவனை அடைவதற்கான பாதையை தெரிந்து அதை கடைபிடித்து அதில் எவன் பயணம் செய்ய தொடங்குகிறானோ அவனுக்கு இருப்பது தான் 6வது அறிவு, மற்றவங்களாம் கிடையாது. இதுதான் உண்மை. அப்போ நம்மலாம் எல்லாம் நீங்களாம் ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, இறைவன் அருள் பெற்று நீங்கள் நல்ல இடத்துல வந்திருக்கிறீங்க. எனக்கு வந்துட்டு வயசில் மூத்தவங்க எங்கே இருந்தாலும் சரி, கேள்விப்பட்டால் பணத்தை செலவு பண்ணி இங்கேருந்து போய் அவங்ககிட்ட போய் விழுந்து வணங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். வயசானவங்க எல்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட பேச சொகம் இல்லை, வேஸ்ட்டு. ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசணும். நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் யார் இருக்கிறாங்களோ இல்லையா, அவங்க அம்மா அப்பா அதெல்லாம் அவங்க ரொம்ப சொந்தம் கொண்டாடிட்டு நீங்கள் திருட்டு வேலை அவன் திருட்டு வேலைலாம் செய்வீங்க.
வீட்டில் ஒரு கிழவனோ ஒரு கிழவியோ யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா போதும், அதுங்களை இங்கே மதிக்க மாட்டோம். நம்ம வீட்டில் மதிக்கவே மாட்டோம். சனி, அதுக்கு பேர் தான் சனி. வெளியில் போயிட்டு கொஞ்சம் வர வேண்டிய நேரத்துலேருந்து கொஞ்சம் லேட்டாச்சுன்னு வச்சுங்களேன், தானாக அந்த இதயம் சொல்லும், பெருசு எதுவும் பேச முடியாது, வந்துருச்சா. அதுதான் சத்தியம், அதான் உண்மை இல்லைங்களா? அப்போ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஏளனமாக பேசுனீங்களே, இப்போ எங்கே போச்சு? உண்மையானது அங்கே வந்து உங்களை உரைக்கும். அதனால் ஒரு வீட்டில் ஒரு பெருசு இருக்கணும். அதனால தான் பெருசுனாலுமே வயசானவங்க ஆகிடுது இல்லையா? அதனால் வயசு பெருசாக போக போக அவங்கள பொண்ணுன்னு சொல்லுவேன், பையன்னு சொல்லுவேன். எனக்கு அப்படி சொல்ல மனசு வராது. சரி, கீழாத்து பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்பேன். அவங்கள பேராசிரியர் கேட்பேன், கீழாத்து பொண்ணு எப்படி இருக்கா? அவங்க மாமியார் 90 வயசு, அவங்க எனக்கு பொண்ணு, கீழாத்து பொண்ணு எப்படி இருக்கா? அவங்க அதில் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கும் அதே வயசு தான். இந்த டெல்லிக்கார மாமி என்ன பண்ணிகிட்ருக்கா, அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்தால அப்படின்னு அது சொல்லுவோம். ஆக வயசு ஆகிடுத்துனா அவங்க வேணுங்க. நான் என்ன தான் வளர்ந்து உங்கள் வயசுக்கு வந்தாலும் உங்கள் வயசு தொட முடியுமா? நீங்கள் அதுக்கு மேலே அந்த இடத்துக்கு போயிருவீங்கல்ல. அதை நினைக்கணும். அமைதி இல்லையா? இறைவன் நாடலை, அதனால இல்லை. இப்போ நிம்மதியாக இருக்குதா? இறைவன் நாடிட்டான், அவ்வளோதான். அவன் நாட்டத்துக்கு நம்மெல்லாம் ஆளாக இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் எனக்கு முதல்ல வேறு சிந்தனை இருந்ததுனால முடியாதுன்னு சொன்னால் கூட அதுக்கப்புறம் அப்படி இப்படி போயிட்டு ஒரு வழியாக நம்ம நட்பு எப்பவுமே தான் இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் வந்த பிறகு வந்து அவங்கக்கிட்ட பேராசிரியர்கிட்ட பேசிக்கிட்டே வரோம்மா, நம்ம வெறும் கையில் போகிறோம்மா. இப்போ எல்லாம் பெரியவங்க அப்பா சொல்லுவாங்க, வயசானவங்களை பார்க்க போனாலும், நோயாளியை பார்க்க போனாலும், புள்ள பெற்றவளை பார்க்க போனாலும் வெறுங்கையோடு போவாதே அப்படிம்பாங்க அப்பா. ரெண்டாவது, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவள் எவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் சரி, அவள் கையில் ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வா. எப்படி? அவன் நினச்சா கோடிக்கணக்கில் எடுத்து வைக்கலாம். ஆனால் அவளுக்கு போய் நீங்கள் ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், அழுதுருவா. அதான் உண்மை. அந்த உணர்வு அதெல்லாம் மதிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வாழ்வியல் நெறிமுறைகளை முதல்ல படிக்கணும். சும்மா வேதம் ஓதுனா பத்தாது. அது நிறைய விஷயத்த சொல்லும். அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை நம்ம தெரிஞ்சிருந்தால் தான். இந்த நாட்டில் என்னடா பண்ண அந்த மோடின்னு யாருக்கும் தெரியாது. அவர் செய்கிறது நிறைய செய்திகள் எனக்கு தெரியும். நான் இராணுவத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும். அவரை பற்றி ஒருத்தர், நீங்களாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அந்த சின்னப்பா கணேசன் சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு பேசுவார். நாதாரி பசங்கள்லாம் பேசுவார். அது என்னோட டைலாக். அது அவர் பேசுவார். அவர் போட்ட நூல் இது. மோடி என்னெல்லாம் செஞ்சாரோ அது இதில் போட்டிருக்காரு, தெளிவாக போட்டிருக்காரு. அதை தெரிஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும். நூலை போட்டார வழியே வாங்க ஆள் இல்லை. நான் ஒரு 10 வாங்கி எல்லோரும் கொடுக்கலாம், திரும்ப 10 வாங்கினேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு 3 இருக்குது. இங்கே வந்தால் எப்படி ஆனாலும் நம்ம கூட இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்தேன். நம்ம நம்ம வாழ்ந்தாகணும், நல்லா வாழணும். நம்ம எப்போ வேணாலும் சாகலாம், பிரச்சனையே கிடையாது. நம்மளுடைய அக்ரிமெண்ட்டே அப்படி தான், வந்தால் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல விதமாக இருக்கட்டும். அது சேர வேண்டிய இடத்துல தான் போய் சேரணும். எங்கே வேணாலும் எந்த பாதையில் போனாலும் டெல்லிக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சரியான பாதையில் போனீங்கன்னாக்கா 1.5 நாளில் போகலாம். சரியில்லாத பாதையில் போனீங்கன்னாக்கா பல நாள் ஆக செத்துருவீங்களே வழியில். சரியான பாதையை வகுத்து கொடுத்துருக்காங்க, அதை கடைப்பிடிங்க, நம்ம நல்லா இருக்கும். இங்கே வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த நான் வந்துட்டு வாயாடி இந்த அரசியல்வாதி கையிலையும் சாமியாருங்க கையிலையும் ஃபோன் போச்சுன்னா வேறு வழியே கிடையாது. நடத்துகிறவங்க கூட நம்ம என்ன பண்ணணும், கையை பேசிங்கன்னு உட்காந்துப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கரெக்டாக நிறுத்திக்கலாம். ஆனால் அப்படி கூட 5 நிமிஷம் நான் திருடி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனவே சகோதர சகோதரிகளே, இறைவன் மிகப்பெரியவன். அவன் நினைச்சது தான் நடக்கும். அவன் நம்மளை நடத்துகிறான். எப்போ என்ன நடத்தணுன்னு தான் எழுதி வச்சுட்டு தான் அது பிரகாரம் அதெல்லாம் நம்பி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும் நமக்கு மனசு இல்லாமல் தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படி இல்லாமல் இறைவன் நாட்டப்படி நம்மெல்லாம் வாழ்கிறோன்றதை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் இருங்க. எனக்கு ஆமாம், ஏன்னா சுடர் விளக்காகினும் நன்றாய் எரிந்திட ஒரு தூண்டுகோல் தேவை. நான் நன்றாய் என்பது அடை, தமிழ் இலக்கணத்தில் அது அடை. நன்றாய் ஏன் தெரியுமோ? அதே குச்சி அணைக்கிறதுக்கும் போகும்.
அதனால தான் இந்த இடத்துல அதை வேறுபடுத்தி சுடர் விளக்காகினும் அது நன்றாய் எரிந்திட ஒரு தூண்டுகோல் தேவைன்னு சொல்லி அடைமொழியை கொண்டு வந்து அங்கே வச்சான். எவ்வளோ தான் இது இருந்தாலும் இப்படி ஒருத்தர் மனசுக்குள்ளே நினச்சே தான் நடக்கும். நீங்கள் நினைக்காம நடக்காது. அதில் உறுதி இருக்கணும், நினைக்கணும், உறுதி இருக்கணும், அதை அப்படியே செயலுக்கு கொண்டு வரணும். 4வதாக 100 விழுக்காடு நம்பணும். நம்ம வெற்றியை நோக்கி தான் போகிறோம், நம்ம இதை தான் சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்பணும். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஐயா மாதிரி உள்ள அதுக்கு பேர் ஒரு பக்கம். அது ஒரு ஞானம், அது ஒரு ஞானம். இப்படி தான் உலகத்தில் எது எடுத்தாலும் அதில் ஒரு நம்ம அதில் தெளிவடைஞ்சிடுறோமா, அது ஒரு ஞானம். இப்படி தான் ஒன்று ஒன்றா நம்ம காலத்தை கடத்திக்கிட்டு வரணும். அருமையாக செஞ்சுருக்குறாங்க. நான் நினச்சேன் எனக்கு அனுப்பின இன்விடேஷன் பார்த்ததுமே சரி இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். நல்லா இருக்குது. எனக்கு இந்த செய்தியெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுயா. நான் வந்துட்டு என் வீட்டெல்லாம் விற்க போகிறேன். பெரிய பங்களா நம்ம மாற்றுக்கு வந்துருக்கீங்களாண்ணா? ஆமாம், பெரிய பங்களா. தேவையில்லாத அவ்வளோ பெருசாக கட்டி வர்றவங்களாம் எங்கள் வீட்டை தங்குங்கோ, நான் ஆக்கி போடுறத சாப்பிடுங்கோ, என் காரை எடுத்துகிட்டு ஊர் சுற்றுங்கோ, இங்கே வந்துட்டு ஒரு விஷயம் செலவு பண்ணாதீங்கோ, கொண்டு வந்த பணத்தெல்லாம் எதனா பொருள் வாங்கி போட்டு பேரம் பேத்தி கொடுங்கன்னு சொல்லி விட்ருவேன். உலகத்தில் எல்லா நாட்டிலேருந்து வராங்க, நடக்குது. இப்போ என் வீட்டெல்லாம் விற்றுற போகிறேன், நிறைய பணம் வரும் அது விற்றா. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி யார் வந்தாலும் தங்கலாம். எல்லா இடத்துக்கும் வந்து வீடு தான், யார் வந்தாலும் தங்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு இப்போ நாங்கள் எங்களுடைய கமிட்டியில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். என்ன டெய்லி இந்த அம்மா கீ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பேராசிரியர் சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்க, சீக்கிரம் எஸ் விரைவில் நடந்துடணும். இங்கே அதில் ஒரு இன்னொன்று கூட அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் போகிறோமே அங்கேயே ஏதாச்சும் இடங்கள் கிடைச்சா கொஞ்சம் சொல்லி வச்சுட்டு வாங்களேன், உங்கள் வளர்ச்சியார்கிட்ட இவர்கிட்ட சொல்லணுமா, ஏதாவது ஒன்று கிடைக்காதான் நம்ம அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது அவங்க கூட்டம் பெரிய கூட்டம், அதனால் நம்ம இது விரைவில் செயல்படணும் அப்படின்னு நினப்பில் இருக்கிறோம். இங்கே வந்தது அதுக்கு ஒரு சின்ன வந்தது, எப்படியோ ஒரு காரணத்தில் செயல்படுது. அதனால் உங்களுக்கெல்லாம் எனக்கு இந்த நன்றி. அது இங்கிலீஷ்காரன் தேங்க்ஸ், அவங்க பெரிய மலை மாதிரி செஞ்சுருப்பாங்க, தேங்க்யூ அப்படின்னு முடிஞ்சு. அவன் பண்ணது பெரிய அடாவடித்தனம் பண்ணியிருப்பான், சாரி. இது ரெண்டும் இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சி, நமக்கு அதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நான் சொல்லணும், தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுல தண்டனை கொடுத்துருங்க, நான் உங்கள்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், கொடுத்துருங்க, அவன் நாடுறான் நடக்குது அப்படின்னு விட்டுருவேன். எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு எங்கள் நண்பர் எனக்கு கொடுத்தாரு. இப்போ அவர் மாற்றி விட போகிறேன் அவங்ககிட்ட. இப்போ அன்றைக்கி நாங்கள் அயோத்தியில் திறப்பு விழா நடக்கிறச்ச கூப்பிட்டேன், வரலை. அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தாங்களா இல்லையா தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் 2வது முறையும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் 3வது முறை போகிறோம். இப்போவாவது உங்களால் வர முடியுமா தெரியல, ஆனால் நான் போடுறத போட்டுருவேன், நடக்கிறத நடக்கும். ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு 15 பேர் முக்கியமான சிலர்லாம் கூட்டிகிட்டு போகணுன்ற வக்கீல்கள், ஜட்ஜஸ் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகணுன்னு வச்சுருக்கேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ செய்தியை நினைவுக்காக வேண்டி. அதனால் என்னை இந்த இடத்துல பேச அழைச்சிக்காக வேண்டி இவருக்கு நான் வந்துட்டு மகிழ்ச்சியோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். இந்த ஐயா இந்த வேலை செய்யலைனாக்கா நம்ம இங்கே வந்திருக்க போகிறதில்ல. அதில் சேரக்கூடியதெல்லாம் அவருக்கு சேரும், எல்லாம் இறைவனர்கள். இவ்வளோ பேர் அமைதியாக நீங்கள் சும்மா ஒருத்தன் மேடையில் பேசிட்டா பார்த்தாது. இங்கிலீஷ்காரன் ஒரு நல்லது பண்ணியிருக்கான், இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சொல்லியிருக்கான், 2 இடத்துல பயன்படும். இந்த ஐயா ரிட்டையர்ட் ஆகும்போது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொண்டு போய் அதிகமாக வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்து ஏமாறுறது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா, மேடையில் நல்லா பெரிய இது மாதிரி பேசுவான், வாய் இது வரைக்கும் பேசுவான், ஆனால் வாழ்க்கையில் அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது. ஆனால் அதை இன்ட்ரெஸ்ட்டு கேட்குறாங்க பாருங்கள், போகிறது கூட தெரியாது அப்படி கேட்பாங்க. அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அப்போ கேட்குறதுக்கு ஆள் இருந்தால் தான் பேசுகிறவனுக்கு மரியாதை, இல்லைன்னா இல்லை. எல்லோரும் இருக்கிறீங்க, அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் மீண்டும் அடிக்கடி சந்திப்போம். எனக்கு தான் பார்த்தேன், நான் வந்தவாசி போனாலும் இதில் போய் தான் இப்படி திரும்பி போவேன், எந்த ஊருக்கு போனாலும் இந்த வழியில் தான் போவேன். இப்போ என்னாச்சு, நம்ம இடம் இருக்குது, எங்கள் பயணத்திட்டத்தில் அதுவும் இருக்கும் அப்படின்ற இதோடு நான் நேரம் போனால் வராது, வார்த்தை போனால் வராது,
உயிர் போனால் வராது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது போயிடும். மானம் போனால் வராது, அது யார்கிட்ட இருக்கு? நம்மக்கிட்ட இருக்கு. இன்றைக்கி அதில் உறுதியாக நின்று பாருங்க. நம்ம தான் மனிதன், படித்தவன், அறிவாளி, நல்லவன், பெரியவன் எல்லாம் தான். அதனால் இந்த நாளும் போனால் வராது, இதை எதையும் போக விடாமல் எவன் காப்பாற்றிக்கிறானோ அவன் நல்லவன், அவ்வளோதான் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதெய்வ குரு.